வணக்கம். மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அனுமதி, போலீஸ் குவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை அணுகிய செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியுள்ளது. கிட்டத்தட்ட 14 வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றுதான் வெளியில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் 3 வழக்குகள் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பதிவு செய்ததன் காரணமாக அதை எதிர்த்து முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை அணுகினார். ஆனால் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்து செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது என்பதையும் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் எங்கே கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தினால் இதற்கு முன்னால் ஒரு தனியார் மருத்துவமனையில் உடல்நலை குறைவின் காரணமாக நாடகமாடினார் அல்லவா? அதே போலவே இப்பொழுதும் மீண்டும் நாடகமாடி கொண்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜி அவர்களது எண்ணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. உடல்நிலை குறைவின் காரணமாக அவரை அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதி அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக செந்தில் பாலாஜியால் இருக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்வது போல் சென்று அங்கு அவர்கள் நினைப்பது போல அங்கு இருக்கலாம் அல்லவா? இதைதான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆனால் தமிழக அரசு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கவில்லை. மாறாக செந்தில் பாலாஜி அவர்களை டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவர்கள்தான் அவரை சிகிச்சை செய்ய வேண்டும். தனியார் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது. ஏனென்றால் பணத்தை கொடுத்து தனக்கு உடல்நிலை பாதிப்பு இருப்பது போல சர்டிஃபிகேட்டை இவர்களால் ரெடி பண்ணுவதற்கு அனைத்து தகவல்களையும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருப்பதால் செந்தில் பாலாஜியின் நிலைமை மிகவும் மோசமாக மாறியுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை ஏன் இவ்வளவு சுற்றி வளைக்கிறார்கள் காவல்துறையினர் என்று பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலம்தான் திமுகவிற்கு மிக பெரிய ஒரு இடியாக வரும். செந்தில் பாலாஜி அவர்களது தலையில் விழக்கூடிய ஒட்டுமொத்தமான விசாரணைதான் மு.க.ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய இடியாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டு அங்கே அவரை கைது செய்வதற்கான உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பிப்பார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் வசமாக சிக்கியுள்ளார். இது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை நெருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகளிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடமும் உண்மைகளை கூறி டெண்டர் ஊழல் முறைகேடு, வேலை வாங்கி தருவதாக முறைகேடு, மருத்துவமனைகளில் ஊழல், ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் எந்தெந்த துறையில் ஊழல் செய்கிறார்கள் என்பது எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் வாக்குமூலங்களை கொடுத்து 5 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுவிட்டால் அவர் நிம்மதியாக இருப்பார். தற்பொழுது திமுகவிற்கு ஆபத்தே அதுதான். எங்கே செந்தில் பாலாஜி உண்மைகளை கூறினால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் நிம்மதியாக ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அந்த அளவிற்கு திமுகவிற்கு எதிராக செந்தில் பாலாஜியிடம் ஆவணங்களும் தற்பொழுது கைவசம் இருக்கிறது. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மருத்துவமனை, மறுபக்கம் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் தலைமறைவு. இப்படித்தான் செந்தில் பாலாஜியின் குடும்பம் தற்பொழுது சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்தமான நாடகங்களையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இது வெகு தூரம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றாது. இன்னும் 4 நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையிலோ அல்லது திகார் சிறையிலோ அடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய துணிந்துவிட்டார். திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
திமுகவின் ஆலமரமே சரிந்துவிடும் என்ற அளவிற்கேற்ப தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு நெருடலை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் முன்னாள் அமைச்சர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கியிருந்தால், ஏனென்றால் திமுக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவில்லை. 5 ஆண்டுகள் மக்கள் ஒரு வாய்ப்பை மு.க.ஸ்டாலினுக்கு முதல் முறையான முதல்வர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள். அதை கச்சிதமாக பயன்படுத்தி இருந்தால் இப்பொழுது 2வது முறையே திமுக ஆட்சியில் இருந்திருக்கும். ஆனால் கிடைத்த பொக்கிஷம் போல நினைத்து மக்களது வரிப்பணங்களை முறைகேடு செய்து தமிழ்நாட்டின் கஜானாவை சூறையாடி தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளார்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள். ஒவ்வொரு விசாரணையும் திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. விசாரணை தற்பொழுது மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜி அவர்களிடம் தற்பொழுது கேள்வி கேட்க உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் இருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேலும் நீதிமன்றத்திடம் இருந்து முன்ஜாமீன் பெற்றுவிடலாம் என்று நினைத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமாக மாறியுள்ளது. நீதிபதியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயம் புழல் சிறையிலோ அல்லது திகார் சிறையிலோ அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. 2026 தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதில் துளியளவு கூட மாற்று கருத்தே கிடையாது. செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுத்தால் முதலில் யார் சிக்குவார் என்று பார்க்கும் பொழுது சேகர்பாபு தான். இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு பல ஆயிரம் கோடி உண்டியல் பணங்கள், அதற்கெல்லாம் சில கோவில்களில் இன்னமும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாமல் தான் இருக்கிறது. அந்த பணங்கள் எல்லாம் எங்கே போகிறது? கோவில்களின் நிலங்களில் விடப்பட்டுள்ள வாடகை கடைகள், அந்த வாடகையே திமுகவினர்கள் மறைமுகமாக கும்பல்களை வைத்து வசூலிப்பதாகவும் அது அரசு கஜானாவிற்கு செல்லாமல் 5 ஆண்டுகள் இருந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜியின் அந்த ஒற்றை வாக்குமூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் போலீஸ் குவிக்கப்பட்டு விசாரணையை தொடங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, செந்தில் பாலாஜிக்கு உண்மையாகவே உடல்நிலை சரியில்லையா அல்லது நாடகமாடினால் செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை தான் வழங்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல முறை செந்தில் பாலாஜி அவர்கள் நாடகமாடிதான் இருந்துள்ளார். ஆனால் மீண்டும் மீண்டும் குழந்தை போல பள்ளிக்கூடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிப்பது போல சிறைக்கு செல்ல மாட்டேன், உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது போல நாடகமாடினால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.